எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காலை மன்னா நேரலாகிய உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே அவர் உங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் 1000 மடங்கு பெருகும்படி அவர் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2213வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக மிக முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வருகிற இந்த 23ஆம் தேதியில நமக்கு தேர்தல் இருக்கிறது. அத்தேர்தலில் நீங்க நன்றாக ஜெபித்து ஆண்டவருடைய ஆலோசனைப்படி அதிகாலையில் சென்று நீங்கள் ஓட்டு அளியுங்கள். ஆண்டவத்தை எதிர்பார்க்கிறார். தேவன் விரும்புகிற மனிதர்கள் ஆட்சியில உட்கார்வதற்கு நாம் ஓட்டு அளிப்போம். ஆண்டவர் தமிழகத்தை பாதுகாப்பாராக. ஆமேன். சோத்திரம். இந்த 2213வது காலை மன்னா நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது, நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்குல்ல? நிச்சயமாகவே ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிற நல்ல ஒரு வார்த்தை, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஒரு வேதபதி வாசிக்க கவனமாய் கேளுங்க. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அதுல 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் இத்தனை நாள் வரைக்கும் நீங்க பண்ண ஜெபத்திற்கு பதிலாம இருக்கும்ல, இந்த செய்தியை கேட்குறீங்கள, கேட்ட உங்களுக்கு ஆண்டவர் நாளைக்கு அற்புதம் செய்வார். உண்மையாகவே விசுவாசித்து பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நாளைக்கு உங்க குடும்பத்தில, உங்க தனிப்பட்ட ஜீவியத்தில், உங்களுடைய மனதின் அளவில ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போறார். இப்போ ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவர் நிபந்தனை ஒன்று வைத்திருக்கிறார். என்ன நிபந்தனை என்று பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், சொல்ல உங்களை பசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களை பசுத்த பண்ணி கொண்டுட்டீங்கன்னா நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்ட பிறகு உங்களை பசுத்தப்படுத்துங்கள். எந்த இடத்துலலாம் பசுத்தம் இல்லாமல் இருக்கிறோமோ அந்த இடத்துல நீங்கள் நானும் பசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளை பசுத்தப்படுத்தி கொண்டால் கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவிலே உங்கள் கண்கள் காண அவர் அற்புதங்களை செய்வார் என்பது உறுதி. அல்லேலூயா. இந்த இவ்வளோ நாட்கள் காலம் செய்தி கேட்டு வரீங்க, இன்னும் வாழ்க்கை ஒரு மேன்மை இல்லையா? அற்புதங்கள் இல்லையா? அதிசயங்கள் இல்லையா? உங்க குடும்பத்துல, தொழில, வியாபாரத்துல, பிசினஸ்ல, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, ஏன் உங்க ஊழியத்துல கூட இன்னும் ஒரு அற்புதம் இல்லையா? எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்க்குறீங்க, எவ்வளவோ உபவாசிக்கிறீங்க, எவ்வளவோ இரவு ஜெபம் பண்றீங்க, எவ்வளவோ ஊழிய ஐக்கிய குழுத்துக்கு போறீங்க. ஆனா நானும் நீங்கள் நினைத்தபடி நம்முடைய ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் யோசுவா மூலமா சொல்றாரு, இன்றைக்கு உங்களை பசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஐயா, நம்ம பசுத்த பண்ண வேண்டிய பகுதி நிறைய இருக்குங்க. ஆகையினால நம்ம உட்கார்ந்து தேவசபத்தில் உட்கார்ந்து நம்மளை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே எந்தெந்த இடத்துல பசுத்தம் இல்லாம இருக்கிறேன் எனக்கு சொல்லுங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டாச்சு அப்படின்னா அவர் நமக்கு படம் போட்டு காட்டுவார். நீ இந்தந்த இடத்துல பலவீனப்பட்டு இருக்கிற, இந்தந்த இடத்துல பசுத்தம் இல்லாம இருக்கிற, உன் வாயில பசுத்தம் இல்லை, கண்கள்ல பசுத்தம் இல்லை, உடைய சுவாசத்துல பசுத்தம் இல்லை, நீ உடைய பேச்சுல பசுத்தம் இல்லை, இதெல்லாம் நீ பசுத்தப்படுத்து மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்வார். ஐயா, பசுத்தம் இல்லாம எப்படி ஆண்டவர்கிட்ட போய் நன்மை கேட்க முடியும்? ஐயா, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்மளாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால நம்ம எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்பட்டு இந்த காலைமன்னா செய்தியை கேட்கிற சபைக்குள்ள இருக்கிற நீங்க நம்ம பசுத்தம் இல்லாமல் இருந்தோம்னா
அவருக்கு அற்புதம் செய்ய முடியாது. நான் சொன்ன சபைக்கே போகாம ஆண்டவரை பற்றி அறியாம தெரியாம இருந்து எவ்வளவுதான் தவறு செஞ்சுட்டு ஆண்டவரே சொல்லி போனீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஐயா நானும் அப்படித்தாங்க. 43 வருஷத்துக்கு முன்னால குடிகாரன் தான் இருந்தேன். குடிகாரன் தான், பெரிய பாவியா தான் இருந்தேன். இயேசு பத்தி எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவர் குடும்பம் ஒரு கூட்டத்துக்கு கூட்டி போனாங்க. அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுக்குன்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் சுகம் கொடுத்தார். நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல, இயேசுவே தெரியாது, சபை தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, சுகம் கொடுத்தார்ல. ஆனா இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள போன பிறகு ரட்சிக்கப்பட்டு ஞாசாத அபிஷேகம் சபைக்குள்ள இருந்துகிட்டு நம்ம பசுத்தம் இல்லாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு அவர் அற்புதம் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த கால வேளையில இந்த காலம் என்ன செய்தி கேட்கிற நீங்க உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க தொழில, உங்க பொருளாதாரத்துல, உங்க கடன் பிரச்சனையில, உங்க கையில் சில வியாபாரத்துல, நீங்க நடத்துகிற கடைகள் பிசினஸ் இவைகளில ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா முதலாவது உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. அப்பா சமத்து உட்கார்ந்து ஆண்டவரை இந்தந்த விஷயத்துல நான் பரிசுத்தம் இல்லாம இருக்கேன்ப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை, எனக்கு ஒரு தடவை உதவி செய்யுங்க ஆண்டவரை சொல்லி ஆண்டவர் சமூகத்துல கெஞ்சி பிரார்த்தனை பண்ணினால் அவர் உடனே நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்யலாம். பைபிள் இருக்கு. அல்லேலூயா. இது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஆண்டவர் பிள்ளையா இருக்கணும்ல, நமக்கு எந்த தரத்துல பசுத்தம் இல்லையோ, ஒருவேளை நம்ம வாயில பசுத்தமா இருக்கணும், கண்ட மணிக்கு பேசியிருப்போம், யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசியிருப்போம், யாரையும் ஒரு ரொம்ப அற்பமா எண்ணி பேசியிருப்போங்க. இதெல்லாம் சரியான பாவங்க எல்லாம். ஆனா ஆண்டவர் என் வாயை பசுத்தப்படுத்துங்கப்பா, என் வாயிலுக்கு பிறகுற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க வார்த்தையா மாறட்டும்பா, ஞான விலங்க என் வாயை திறக்கணும் ஆண்டவரை, என் வாயை சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் அற்புதம் செய்வார். ஜெபமுமா சோதரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் இன்னைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே, நாளைக்கு நடுவில் அற்புதம் செய்வதாக தொடர்ந்து நடத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.